2 வண்டி சொன்னீங்களே, சரி நம்ம ஆளு தான் போல. வாரியா நம்ம டீமு Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping Uzis, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce with it. Hi guys, welcome back to my channel PVF. எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். PVF ரொம்ப நாளாக ஆச்சுங்க. அந்த PVF ஃபேமிலின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆகுது. ஆமாங்க, லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இதுக்கு போயிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து மதுரை தேனி கம்பம் ரைடு. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு பெரிய ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாங்க போயிட்டுருக்குறோம். இது வந்து சிதம்பரம் விருதாச்சலம் போய் சேலம் போகிறோங்க. ஏன் சேலம் போகிறோன்னு கேட்குறீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு குரூப் ரைடுன்னு சொல்லலாம். பெருசுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 பைக்கெலாம் வராது, வரும் ஒரு 15-20 பைக்குங்க. நமக்கு அதுவே பெரிய பைக்கு தானே, ஒரு அதிக பைக் ரைடு தானே, என்ன சொல்கிறீங்க? ஓகே கைஸ், நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். என்ன ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மூணார் ட்ரிப்பு தாங்க போயிட்டுருக்குறோம். ரொம்ப வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ரைடிங் ஜாக்கெட்டு போட்டு, க்ளவுஸு போட்டு, ஹெல்மெட்டு போட்டு அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம அந்த கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சு கூட்டிகிட்டு போனோம். அது நம்ம செம்னார்கோயிலேருந்து யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ப்ரோவும் தாங்க. நம்ம ரீசெண்டாக தான் அந்த ப்ரோவை மீட் பண்ணோம். ரொம்ப பழகிட்டார். நினைஞ்சு போனால் ஒரு 1 வீக் தான் இருக்கும்னு நானும் அவர் மீட் பண்ணி 1 வீக் தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாருங்க. என்னோடய வயசு கம்மி தான், இருந்தாலும் ப்ரோ அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம கூட வந்து இன்னொரு ஆளும் வர வேண்டியது, ஆனால் கடைசியில் அவரோட பைக்கு பிரச்சனையால் அவர் வர முடியலங்க. ரொம்ப ஆசையாக இருந்தார். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வெளிநாட்டிலேருந்து வந்தாருங்க. ஓகேவா? வெளிநாட்டில் தான் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி, ரைடும் போன மாதிரி இருக்கும். அதே சமயம் போங்க நான் விளையாட்டுக்கே வரலையா, போங்க. அடப்பாவிகளா என்ன தான்டா நினைப்பீங்க? பக்கத்தில் தானடா வந்தேன், பக்கத்தில் வந்ததுக்காடா இந்த இழுப்பு இழுக்கிற? அடா பரதேசி, சேர் அடிச்சிட்டாங்க. உங்கள் கோப்ரோவில் தெரியாது, நம்ம ப்ரோவுக்கு வந்து அவ்வளோவா வழி தெரியாது. நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம். ஓகேவா? PVF இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க இருக்கிறோம். இங்கெல்லாம் சரியான மழை பெஞ்சிருக்கு. ஆண்ட முன்னேற்றத்தில் ஏன்னா அந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் ரெயின் கவர்லாம் உள்ளே கட்டி வச்சுட்டாங்க. முடியலங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அதனால் உள்ளே கட்டி வச்சுட்டேன். க்ளவுஸுக்கு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஆண்ட முன்னத்தில் மழை பெய்யக்கூடாதுங்க. சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் PVF. அதில் தான் நம்ம ரைடர் டப் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஓகேங்க, இன்னும் வந்து ஒரு சிதம்பரத்துக்கு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. சும்மா அப்படியே அடித்து பிரிச்சுக்கிட்டு போகாமல் சும்மா அப்படி நார்மலாக ஒரு 83 ஆப்பிருக்கு. நம்ம பையன் 83 போயிட்டான் சொல்கிறதுக்குள்ளே. ஒரு 83 இது மாதிரி போகிறோம். இது என்ன ஸ்பீடு கேமராங்க, ஸ்பீடு கிராமா ப்ரோ. சூப்பராக என்ஜாய் பண்ணுறோங்க இந்த ரைடை. நீ பார்த்தீங்கன்னா 12:45 ஆகிட்டுங்க. ப்ரோ தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஏன் டீ கடை இருந்தால் நிப்பாட்டும் சொல்லுவோமா ப்ரோ? டீ கடையில் நிப்பாட்டு. ஓகே போ ப்ரோ. போலீஸ் ஓகே. நம்ம ப்ராப்பராக இருக்குங்க. ரைடிங் ஜாக்கெட்டு போட்டிருக்கோம், அவரும் ரைடிங் ஜாக்கெட்டு போட்டிருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா சேலம் போயிட்டுருக்கோம். சேலம் போய் நம்ம குரூப்போட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். 15 இல்லை 20 மெம்பர்ஸ் வராங்கங்கிறது தெரில. எங்கேருந்து வராங்க அப்படின்னா, பெங்களூர்லேருந்து வராங்க. பெங்களூரு, கிருஷ்ணகிரி, வந்து நம்ம சேலம், ஈரோடு, திருப்பூர், அதுக்கப்புறம் வந்து உடுமலைப்பேட்டை போய் அப்படியே மூணாறு ஏறுறோங்க. ஓகேவா? இந்த ரூட்டு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தேனி வழியாகவே போகலாம். ஓகேவா? ஆனால் நம்ம குரூப்பு கூட ஜாயின் பண்ணி போகணுன்ட்டு ஒரு ஆசை. அதனால தாங்க நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் வருது. பெட்ரோல் பங்கு ப்ரோ, இது 100 கிலோமீட்டர் வருது. இருந்தாலும் சரி, குரூப்பு கூட ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இவ்வளோ பெரிய குரூப்போடு சேர்ந்து போனதும் கிடையாது.
நீங்களே நமக்கு ரைடெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேவா. நான் மேக்ஸிமம் தனியாக தான் போவேன். இப்போ வேறு நான் எங்கள் ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு ப்ரோ எனக்கு அமைச்சிட்டாரு. இதுவே பிரச்சனையே இல்லை, எப்போ வேணாலும் ரைடு போகலாம் அவர் வரன்ட்டு இருக்காரு. ஆனால் வந்து அதாங்க நானும் அவரும் பழகி ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரத்தில் தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்து நாங்கள் ரைடு போகிறோன்ட்டு கிளம்புனது. ஓகே, டவுன் மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு டீ கடையை காணுங்க. ரொம்ப இதாக இருக்குது. ஒரு டீயை குடித்தா லைட்டாக அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வரும். இந்த பக்கம் காமிக்குதா என்ன ப்ரோ? தண்ணி குடிக்கவா? ஒரு தடவை டீ கடையில் நிப்பாட்டிக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு எந்த பக்கம் இந்த பக்கம் தானே காமிக்குது? வேணாம் 138 கிலோமீட்டர் இருக்குது நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு. நம்ம வந்து இப்போ வந்து விருத்தாசலம் அவுட்டரில் இருக்கோங்க. விருத்தாசலம் தாண்டி அவுட்டரில் இருக்கோம். இந்த ஒரு டீ கடை தான் ஸ்ரீ என்னது கண்ணே தெரியலையா, ஸ்ரீ வாரியா என்ன வாரி பேக்கரி. வாரி பேக்கரியா? வாரின்னு ஏதாவது சாமியுமே இருக்கா? நம்ம எதுவும் தப்பாக படிக்கிறோமா? இல்லையே, வாரி தான். வாரி பேக்கரி. என்னத்த வாரி பேக்கரி பண்ண போகிறாங்களோ? போ, இளையராஜா சாங் கேட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். இன்னும் வந்து 138 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக 4:48க்கு சேலத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் மேப் சொல்லுது. நம்மளோட ரைடோட ஃபஸ்ட் டோல்கேட்டுங்க. டோல்கேட் பரவாயில்ல. இந்த டோல்கேட் வந்து பைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. மற்ற இடத்துல பைக்கு போகிறதுக்கு எங்கடா போகிறதுனே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆஹா, நாய் அடிப்படலையா? அட பாவி பனுசா. ராஜன், உங்கள் நடிப்புக்கு அளவே இல்லை ராஜன். நான் கூட கூட்டமாக இருந்ததுங்க நாயெலாம். அந்த இடத்துல நாய் வந்து குன்னிட்டு கிடந்துச்சு. ஆஹா, அடிச்சுட்டாங்க போல். அதனால தான் எல்லா நாயும் வந்து பக்கத்தில் வந்து மோப்ப முடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். கடைசியில் அது உட்காந்து ஒய்யாரமாக ரோட்டை உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளை. ஓகே, இப்போ இந்த ஹோட்டலில் தான் நம்ம டீ குடித்தோம். துணீர் உணவு என்னது துளீரா? நம்ம குடிக்கிற டீலாம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே தான் வாரினே நம்ம போட்டுருந்தது, இங்கே என்ன துளிர்னு போட்டிருக்கு. வாரிசு துணிவா? அப்புறம் வண்டியை கொஞ்சம் வெட்ட ஆரம்பிச்சாரு. அதாவது ஹிமாலயன் போகுது. ஒருவேளை ப்ரோ நம்ம டீமு இப்போ தான் டீ குடித்தோம். ஒரு இடத்துல அங்கே ஒரு கடையில் டீ குடித்தோம். டீ குடிச்சு அப்படியே கிளம்பலாம் அப்படி பார்க்குறோம். நீங்கள் அப்படியே டக்குன்னு வரீங்க. ஓகே ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு அந்த வண்டியை பார்த்தேன், ஹிமாலயனு. ஆஹா, நம்மளால் ஹிமாலயன் போகிறாங்களே, நம்ம ஆளாக இருக்கும்போது பின்னாடியே பார்க்குறேன் இந்த வண்டி. நீங்கள் 2 வண்டி சொன்னீங்களே, சரி நம்ம ஆள் தான் போல அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, எங்கேயா டீ சாப்பிட்றீங்களா எப்படி? என்ன ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, போகலாமா எப்படி? ஓகே ப்ரோ, போகலாம் ப்ரோ. போ ப்ரோ. ஓகேங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் 2 டீமாக இருந்தது. இப்போ 2 பைக்காக இருந்தது, 4 பைக்காக ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் வந்து பசங்களாம் நிறைய பேர் சேருவாங்க. எல்லாம் வெறித்தனமான இதாக இருக்குங்க. ஓகேவா? ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக சேலம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த டெஸ்டினேஷனுக்கு. கொஞ்சம் கண்ணு சொக்கிற மாதிரி இருந்ததுங்க. அதான் லைட்டாக கொஞ்சம் வண்டியை முறுக்கலாமேன்ட்டு முறுக்குறாங்க. முறுக்குனா தூக்கம் போயிடும் அப்படின்னு எல்லாருக்கும் இல்லை, எனக்கு. ஓகேவா? சூப்பர் சாங் ஓடிட்டுருக்கு. தளபதி போடு போட தம்பி. போடா கேலி. சூப்பரா தம்பி. ஓடா அவனதான்டா. அவரா மலையை காமிச்சிட்டா அண்ணன். நம்ம ப்ரோ வர்றாங்கிறத பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, 650 மீட்டர் தாங்க.
அங்கே இப்போ லாஸ்ட்டில் போய்ட்டு லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஓகே ப்ரோ ஸ்பீடு பிரேக் இருக்கா காட், அதெல்லாம் நம்ம ப்ரோ வந்து ஸ்பீடு பிரேக்கு எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஆள் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். என்ன சொல்கிறீங்க? நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே பேஸ், இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ டக்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்ம ரைடர் அப்படி எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, மொத்தத்தில் ஒரு 4 பைக் வந்துருச்சு. இன்னும் வந்து ஆட்கள் வர வேண்டியது இருக்குது. வந்தோடனே அப்படி ரொம்ப ஜாலியாக வந்து கிளம்ப வேண்டியது தான். ஓகேவா? அடுத்தது மூணார் கிளம்புறப்ப நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஓகே, டாட்டா பை பை பாய். 2D riding round, ripping Uzi, spitting Uzis at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. In the hoopty finna bounce with it.